யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டாக மாம்சமான யாவர் மூலம் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஆமாண்டவர் 10:9 வாசிப்போம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. பார்த்தீங்களா, நானே வாசல். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழி சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார் என்று சொன்ன அவரே வாசலாய் இருக்கிறார். அவர் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கிருபையான வார்த்தை பாருங்க. இயேசுவை, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானே வாசல், என் வழியே ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிதா குமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் இவள் என் நேசகுமாரத்தி, இவள் என் நேசகுமார் என்று சொல்லும் அந்த சத்தத்தை கேட்பீர்கள். அல்லேலூயா. அந்த ஒலிக்கும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையால் தேவன் சொல்லுகிறார் பாருங்க, யோவான் 10:27, 28 எடுத்து வாசிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. எவ்வளவு உரிமை பாராட்டுகிறார் பாருங்க. நீங்கள் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது இது என் சொந்த சம்பத்து, இது என் சொந்த சம்பத்து என்று சொல்லுகிறார். இவள் என் நேசகுமாரத்தி, இவள் என் நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு, அப்போ அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆகையால் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் சொல்றார், உலகத்தில் உபத்திரம் உண்டாகும் தினங்கள் உலகத்தை ஜெயித்த முடிவு உங்களோட உடனே இருக்கிறேன்னு சொன்னவர். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் சாவம் உள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார் அந்த நேரத்தில். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரை கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம், ஓ மனதுருக்கத்தின் காலம். அல்லேலூயா. அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் தான் சொல்லுகிறார், யோவான் 11:25 எடுத்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாத்தீங்களா இந்த இடத்துல எவ்வளவு அழகாக சொல்ற. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஆமாண்டவர் ஒரு நிச்சயத்தையும் முடிவையும் நம்பிக்கை உண்டு பண்ணுகிறார் பாருங்க. ஆகதான் நிச்சயமாக முடிவுண்டு, நம் நம்பிக்கை போகாது என்று தேவன் விளம்பின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது ஜீவன பலனமாக இருக்கிறது. ஆமானோட அல்லேலூயா. நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்க என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம இமைக்கு மறுமைக்கு சொந்தக்காரர் ஆக வேண்டும் என்றால் பிதா குமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். பிறப்பு ஞானஸ்தானம் அல்ல, தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல. ஞானம் வந்த பிறகு ஞானஸ்தானம் எடுப்பதே ஞானம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பிதாவின் தேவனுடைய நீதி நிறைவேற்றுகளாக இது மாற வேண்டும். அல்லேலூயா. இதைதான் வருகிற காலங்களில் எல்லா இடங்களிலும் இதை பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. முதிர் வயதானாலும் சரி, வாலிப பிள்ளைகள் ஆனாலும் சரி, 12 வயதுக்கு மேலான பிள்ளைகளான சரி, மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும். மறுபடியும் நீங்கள் ஆமாண்டவர் பிதாக்குமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாண்டவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்க போகிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நான் அடுத்தது பாருங்க, 11:26 எடுத்து வாசிப்போம். அதே 11:26. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமல். பாத்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. உயிரோடு இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள எப்பொழுது ஜீவன் இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய மகிமை எப்பொழுது தனக்குள்ளே அவனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் அவனை வெளிச்சத்தில் கொண்டு வருவதாக இருக்கும். ஒரு நாளும் இருளிலே இருக்க விடாது. அல்லேலூயா. உங்களோடு இருந்து
அவனுடைய உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோவான் 15:5 எடுத்து வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 15. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. தேவனை இவ்வளவு கிருபை உள்ள வார்த்தையை, இரக்கமுள்ளவர், நம்மையில் மனதுருக்கிற வார்த்தை, நம்மையில் அன்பாக இருக்கிற வார்த்தையை, நம்மை நேசிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை உடுத்துவிக்கிற, நம்மளை பழக்கிறவர் பேசுகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆகதான் அனுதினம் நான் சொல்லுவேன், அப்பா நீங்கள் என்னிலும் நாங்கள் உங்களிலும் இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா என்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையில்தான் யோவான் 15:8 எடுத்து வாசிக்கும் பொழுது கூட, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சிஷ்யராய். பாத்தீங்களா எவ்வளவு கிருபை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கிருபையை நாம் எழுந்து விடலாமா? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகல்தான் ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் சொல்லுகிறார் பாருங்க. மீண்டுமாக அதே 15:6 வாசிப்போம். யோவான் 15:6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறவர்கள் ஆமென். அந்த நிலைமைக்கு நாம் ஆளாக வேண்டுமா? ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம், தேவன் நீங்கள் நீ வாழ்வது போல உன் ஆத்துமாவிலே நீ வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த ஆத்துமாவை தேற்றுகிற தெய்வத்திடத்தை நாம் கிட்டி சேராமல் இருக்க முடியுமா? ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஹல்லேலூயா. அந்த நிலைமைக்கு ஆளாம இருக்க வேண்டும் என்றால் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்று, ஹல்லேலூயா, ஆவியினாலும் ஜலத்தினாலும் நாம் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்று சொன்னார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் கிட்டி சேருவோம். அப்பா எங்களையும் ஆண்டவரே ஆமாண்டவரே ஏற்றுக்கொள்ளும், நாங்களும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று தேவனிடத்தில் கிட்டி சேரும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பாருங்க, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல ஆவிடுவீர்கள், ஆனால் உணர்ந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் சேர்த்து அக்கனிலே போடுவார்களே. ஹல்லேலூயா. இந்த நிலைமைக்கு நாம் ஆளாக வேண்டுமா? வேண்டாம். ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவோம். தேவனே என்னை ரட்சியும் அப்பா, என் பாவங்களை மன்னியும், என் சாபங்களை நீக்குங்க, என் ரோகங்களை மாற்றுங்க, எங்கள் அக்கிரமங்கள் அநியங்களை மீறுதலை எண்ணாதீங்க என்று வேண்டிக் கொண்டு, ஆமாண்டவரே நாங்கள் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுகிறோம் என்று. ஆமாண்டவரே என எங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டும், இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரரே, உம்மை இல்லாமல் எங்களால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதே என்று அறிக்கை செய்வோம். நாம் மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. அகல தேவன் சொல்கிறார். யோவான் 15:7 வாசிப்போம். ஹல்லேலூயா, சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு சோத்திரம். ஆகையால் இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாற இயேசு தேவன் மாறிடாது. நேற்றும் இன்றும் என்று மாற இயேசு தேவன் மாறிடாது. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயின மேலாக அன்பு வைத்தவர் இயேசு சிலுவையிலே இரத்தத்தையே நமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ, நம்மை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையே விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம்.
நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்வும் வெளிச்சமாக மாறும். நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்வும் வெளிச்சமாக மாறும். இயேசுவுக்கோ காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவுக்கோ காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நம்மை இன்னும் நேசிக்கின்ற தேவன் நம்மை விட்டு விலகி போவதில்லை. நம்மை இன்னும் நேசிக்கின்ற தேவன் நம்மை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் நம்மை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் நம்மை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் சொல்லுகிறார், முடிவருந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் மார்க்கு, ஆமென், ஹல்லேலூயா 13:13. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கிருபையா கொடுத்த இந்த காலங்களிலே, ஹல்லேலூயா, தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களிலே, ஹல்லேலூயா, தேவன் பேசின இந்த வார்த்தைகளிலே நாம் ஆமெண்டரை எவ்வளவு ஆவலாய் இருக்க வேண்டும். ஏனால் தேவன் சொல்லுகிறார் பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகிக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அந்த நிலை நிறுத்துகிறது யார்? அந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். இது பலத்தினாலமல்ல, பிரயத்தோட அவருடைய ஆவியினாலாகும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதை உணர்ந்தோ, தேவன் நம்மளோடு பேசின வார்த்தைகளை கேட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகல்தான், ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த உலகம் மாயமான உலகமாய் இருக்கிறது. மாயமான மண்ணில் பிறந்து மதிமயங்கும் உலகினில் விழுந்து மரணம் ஒரு நாள் மகளே நியாய தீர்ப்புண்டு மறவாதே. மாயமான மண்ணில் பிறந்து மதிமயங்கும் உலகினில் விழுந்து மரணம் ஒரு நாள் மகனே நியாய தீர்ப்புண்டு மறவாதே. இன்றே நீயும் சிந்திப்பாயாம், நரகமா மகனே மோட்சமா, இதுதான் சத்தியம். வருகிறார் வருகிறார். அயமான மண்ணில் பிறந்து மதிமயங்கும் உலகினில் விழுந்து மரணம் ஒரு நாள் மகனே மகள் நியாய தீர்ப்புண்டு மறவாதே. இன்றே நீயும் சிந்திப்பாயாம், நரகமாம் மோட்சமாம், இதுதான் சத்தியம் வாக்கியம். வருகிறார் வருகிறார் வருகிறார். மாயமான மண்ணில் பிறந்து மதிமயங்கும் உலகினில் விழுந்து மரணம் ஒரு நாள் மகனே மகளே நியாய தீர்ப்புண்டு மறவாதே. கிருபையின் காலம் முடியும் முன்னே மகனே மகளே உன்னை அர்ப்பணிப்பாயா. கிருபையின் காலம் முடியும் முன்னே உன்னை நீயும் அர்ப்பணிப்பாயாம். எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு போவாய், ரட்சிப்பு ஒன்றே நிச்சயமே. எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு போவாய், ரட்சிப்பு ஒன்றே நிச்சயமே. இன்றே நீயும் சிந்திப்பாயா, நரகமா மோட்சமா, இதுதான் சத்தியம் வாக்கியம். வருகிறார் வருகிறார் வருகிறார். மாயமான மண்ணில் பிறந்து மதிமயங்கும் உலகினில் விழுந்து மரணம் ஒரு நாள் மகனே மகளே நியாய தீர்ப்புண்டு மறவாதே. கிருபையின் காலம் முடியும் முன்னே மகனே மகளே உன்னை அர்ப்பணிப்பாயா. எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு போவாய், நிட்சிப்பு ஒன்றே நிச்சயமே. ஆமென், ஆமென், க்ளோரி. அன்றே நிச்சயமே. எதை காயாம் ஆம்
சத்தியம் பாக்கியம் வருகிறார் வருகிறார் வருகிறார். மாயமான மண்ணில் பிறந்து மதிமயங்கும் உலகினில் விழுந்து மரணம் ஒரு நாள் மகனே மகளே நியாய தீர்ப்புண்டு மறவாதே. பஞ்சலோக மாய உலகில் பாவ நிலையை எண்ணி பார். பஞ்சலோக மாய உலகில் உன் பாவ நிலையை எண்ணி பார். உன் பாவங்கள் போக்க உன் சாபங்கள் நீக்க மீட்பரே சுண்டு மறவாதே. உன் பாவங்கள் நீக்க உன் சாபங்கள் நீங்க மீட்பரே சுண்டு மறவாதே. இன்றே நீயும் சந்திப்பாயா நரகமா மகனே மகளே மோட்சமா. இதுதான் சத்தியம் பாக்கியம் வருகிறார் வருகிறார் வருகிறார். மாயமான மண்ணில் பிறந்து மதிமயங்கும் உலகினில் விழுந்து மரணம் ஒரு நாள் மகனே மகளே நியாயத்தை கொண்டு மறவாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாத தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனங்களே, இனி நமக்கு காலம் செல்லாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனால் இனி ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலத்து முடியும் முன்னே ஹல்லேலூயா இந்த உலகம் ஆண்டவரை அழிவுக்கு போறதுக்கு முன்பே நாம் அழிந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம், தேவனுடைய சித்தங்களை புரிந்து கொண்டும் தேவனுடைய திட்டங்களை புரிந்து அதன்படி வாழ நமக்கு ஒப்பு கொடுப்போம். ஆகையினால் முடிவருந்து நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த காலங்களில் நீர் எங்களோடு பேசின இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் மறு ஜென்மமும் நிலைநிறுத்தலும் ஹல்லேலூயா ஆமாண்டரே ஆமாண்டரே நிலையை திருத்துதலும் ஆயிருக்கிறது. மறுஜென்மம் நமக்கு வேண்டும். அல்ல மறுஜென்மத்தில் நாம் இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்கார நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு என்பதை நாம் நிரந்தரம் மறுத்துவிடவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகதான் ஆண்டவரே ஆமாண்டவரே ஆமாண்டவரே என் ரத்தத்தையும் என் மாம்சத்தையும் புசித்து ஆமாண்டவரே பண்ணுகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாட்களில் எழுப்புன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அதுதான் தேவனோடு நான் கேட்டேன். ஆமாண்டவரே நித்திய ஜீவன் உண்டு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன கடைசி நாள்? இந்த உலகத்தில் நீர் இருக்க வரைக்கும் தான் நீர் எல்லாவற்றையும் பார்க்கிற அனுபவிக்க கேட்கிற உணர்கிற எல்லாம். அதற்கு பிறகு ஆண்டவரே நீர் மருத்துவ இந்த உலகத்தை நீ பார்க்க முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்தை நீர் ஆமாண்டவர் உலகத்தில் நடமாட முடியாது. ஆமாண்டவரே கடைசி நாள் அதுதான் உன்னுடையது. அதற்கு முன்னே நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் ஆண்டவரே. ஏன்னால் எல்லாவற்றையும் ஆண்டவரை காண்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றையே நீர் ஆமாண்டவரே மீண்டுமாக அதை உணர முடியாத நிலைமையில் ஆகிவிடும். அல்லேலூயா. உலகில் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா காரியங்களையும் நாங்கள் திட்டம் தீட்டுகிறோம், எல்லாம் கொடுத்து யோசனை கொடுத்தது ஆலோசனை கொடுத்தது எல்லாம் ஆண்டவரே அப்படி எல்லாம் நாங்கள் கற்பனை பண்ணினோம். அதெல்லாம் மறைந்து விடும். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே ஆமாண்டவரே மர்மைக்கு சொந்தக்காரராக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது தேவன் நம்மளோட ஆண்டவரை இடைப்படுகிறவர், நம்மளை எழுப்புவார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் எழுப்புன்னு சொன்னவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், நாங்கள் மீண்டும் ரட்சிப்பு அடைய வேண்டும், நாங்கள் பிதாகுமார் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்று கரையேற வேண்டும். இவள் என் நேசகுமார், இவள் என் நேசகுமார் என்றும் நீர் சொல்லும் சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தை நோக்க திட்டத்தை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். உங்களுடைய சித்தம் போல இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். இப்பொழுது 26 கடந்து செல்வோம்.